கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட போட்டோ மேல பாம்பு ஏறி நின்றிருந்த வீடியோ சோசியல் மீடியால பயங்கர வைரலா போய்கிட்டு இருக்கு. இதை பார்த்ததுக்கு அப்புறம் மக்கள் எல்லாருமே கேப்டன் தான் மறுபிறவி எடுத்து வந்துட்டாரோ அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட மறைவுக்கு பிறகு அவரை பத்தி ஏராளமான செய்திகள் தொடர்ந்து வந்த வண்ணம் இருக்கு. ஏகப்பட்ட நடிகர்கள் வெளிநாட்டுல இருந்ததால பார்க்க முடியாம போயிருந்துச்சு. அவங்க வந்து அஞ்சலி செலுத்திக்கிட்டு இருக்காங்க. பொதுமக்களும் தினமும் போயிட்டு தங்களோட அஞ்சலியை செலுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி அவர் நல்லடக்கம் செய்யப்பட்ட இடத்துலயாக இருக்கட்டும் இல்லது அவர் உருவப்படம் இருக்க இடத்துலயாக இருக்கட்டும் ஏதோ ஒரு அற்புதம் நிகழ்ந்துகிட்டே இருக்கு அப்படிங்கறத மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. இதற்கு முன்னாடி கழுகு ஒன்று வந்திருந்துச்சு. அதை தாண்டி இப்போ என்ன வந்திருக்கு அப்படின்னா கேப்டன் அவர்களோட உருவப்படம் இருந்த இடத்துல பாம்பு ஒன்று அந்த படத்தின் மீது ஏறி உட்காந்து ரொம்ப நேரமாக அந்த ஃபோட்டோ மேலே இருந்திருக்கு. இதை பார்த்ததுக்கு அப்புறம் மக்கள் எல்லாருமே அதை வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சோசியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதை பார்த்த மக்கள் எல்லாரும் சொல்றது இரண்டு விஷயம். ஒன்று, கேப்டன் அவர்கள் மறுபிறவி எடுத்திருக்காரு, அதனால தான் ஒரு ஃபோட்டோ மேலே ஏறி நிற்கிறாரு. இரண்டாவது விஷயம், அவர் ஒரு தெய்வ பிறவி, அதனால தான் அவர் நல்லடக்கம் செய்யப்பட்ட இடத்துல கழுகு வந்திருந்துச்சு, பாம்பு வந்திருந்துச்சு, மயில் வந்திருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பாம்பு ஒன்று வந்திருக்கு. இதெல்லாம் பார்க்கவே ரொம்ப பிரமிப்பாக இருக்கு. உண்மையாலுமே அங்கே பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கு. அவர் ஒரு தெய்வ பிறவி தான் அப்படின்னு எல்லாருமே விஜயகாந்த் சாரை மறுபடியும் ரிமெம்பர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இதை தாண்டி ஆக்டர் சூர்யா அவர்கள் இன்னைக்கு விஜயகாந்த் சாரோட நினைவிடத்துக்கு வந்திருந்தாரு. ஒரே ஒரு படத்தில் மட்டும்தான் அண்ணன் கூட ஒர்க் பண்ணியிருந்தேன். 10 நாள் மட்டும்தான் அவர் கூட இருந்தேன். அவரை பார்க்கவே பிரமிப்பா இருக்கும். அவருக்காக 8 வருஷமா நான் நான்வெஜ்ஜே சாப்பிடாம இருந்தேன். அவர் சொன்ன ஒரு வார்த்தைக்காக சாப்பிட்டேன். அவரை மாதிரி ஒரு நல்ல மனிதரை பார்க்கவே முடியாது. கடைசி நேரத்தில் அண்ணன் கூட இல்லையே, அண்ணன் முகத்தை பார்க்கலையே அப்படிங்கிறது என் லைஃப்பில் மிகப்பெரிய ஒரு இழப்பு அப்படின்னு அங்கவே கதறி அழுது சமாதி பக்கத்திலே உட்காந்துருந்தாரு. அதெல்லாம் பார்க்க ரொம்பவே நெகிழ்ச்சியாக இருந்துச்சு. என்ன இருந்தாலும் அவர் வந்திருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட்டை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.